சரி சார். இப்போது பேசிக்காக வந்து இங்கே பிஇ பண்ணுவாங்க, இல்லை பிடெக் படிப்பாங்க. வெளிநாடுகளுக்கு போய் நீங்கள் சொல்கிற மாதிரி போஸ்ட் கிராஜுவேஷன் பண்ணிவிட்டு அதுக்கு ஒரு வேல்யூ எக்ஸ்ட்ரா இருக்கும். அங்கே வேலை செஞ்சாலும் சரி, இல்லை இங்கே வந்தாலும் சரி, படிக்கிறதுக்கான வாய்ப்பும் இருக்கும். இப்போ உதாரணத்துக்கு வெளிநாட்டில் வந்து எம்பிபிஎஸ் படிச்சுட்டு இங்கே வரும்பொழுது அந்த எஃப்எம்ஜி எல்லாம் கிளியர் பண்ணிட்டா கூட ஃபர்தராக இங்கே படிக்கிறதுக்கு நம்ம நாம்ஸ் படி அலௌடா, இல்லைனா வந்து திரும்ப அந்த நாட்டுக்கு தான் போகிற மாதிரி? இல்லை அது முடிச்சுட்டு இங்கே ப்ராக்டிஸ் பண்ண வந்துட்டாங்கன்னா அப்புறம் இந்தியன் டாக்டர்ஸ் ஆகிட்டாங்க. இப்போ இங்கே அப்புறம் மற்ற படிப்புகள் என்னென்ன படிச்சுக்கலாம். அதுக்கு வந்து பிரச்சனைகள்லாம் எதுவுமே கிடையாது. அவங்க எஃப்எம்ஜி அது வந்து முடிச்ச உடனே அவங்களுக்கு வந்து வேலை முடிஞ்சு அதுக்கப்புறம் அவங்க வந்து ப்ராக்டிஸ் பண்ண ஆரம்பிச்சிடுறாங்க. அதுக்கப்புறம் ஃபர்தர் ஸ்டடீஸ் அவங்க இந்தியாலையும் பண்ணலாம் அல்லது வெளிநாட்டிலையும் போய் பண்ணிக்கலாம். அதில் வந்து ஒரு மாற்று கருத்து கிடையாது. ஆனால் அந்த எக்ஸாம் எழுத முடியுமான்றது தானே ஒரு $1 million கொஸ்டின். இப்போது பார்த்தீங்க அப்படின்னா இப்போ போன வாட்டி அந்த ரஷ்யா யுக்ரைன் வாரில் எவ்வளோ அன்சர்டனிட்டி. அவங்க அந்த பசங்களை இங்கே கூட்டுட்டு வந்துட்டோம். இப்போ அவங்க என்ன பண்ணுறாங்கன்ட்டு ஆமாம் இப்போ என்ன பண்ணுறாங்கன்னு தெரியல. இப்போ ஃபஸ்ட் இயர் செகண்ட் இயர்லேயே வந்துட்டாங்க. இப்போ அவங்க என்ன பண்ணிட்டு இருக்காங்க நமக்கு தெரியல. 5 வருஷம் கழிச்சு வந்தவங்க ஓரளவுக்கு பரவாயில்ல. இப்போ எஃப்எம்ஜி எக்ஸாம் எழுதி கொஞ்சம் வரலாமா இருக்கும். ஆனால் அதில் எவ்வளோ பேர் பாஸ் பண்ணுறாங்கன்னு பார்த்தீங்கன்னா நினைக்க ரொம்ப கம்மியாக தான் பாஸ் பண்ணுறாங்க. ஃபஸ்ட் அட்டெம்ப்ட் கிளியர் பண்ணவங்களும் 10 வருஷமாக அட்டன் பண்ணுறவங்களையும் நம்ம பார்த்துக்கிட்டு தான் இருக்கிறோம். ஸோ அதனால் அதை நம்பி இறங்கிடாதீங்க. அது வந்து அப்ராட் எஜுகேஷன் நல்லா இருக்கும் அப்படின்ட்டுலாம் போய் இறங்கிட வேண்டாம். நம்ம மெடிக்கலை பொறுத்த வரைக்கும் நம்ம ஊர் நல்லா ரொம்ப அட்வான்ஸ்டாக தான் இருக்குது. நீங்கள் இங்கேயே பண்ணால் போஸ்ட் கிராஜுவேஷன் மட்டும் பிளான் பண்ணிங்க. நீட் இந்த வாட்டி முடிஞ்சிச்சு, ஓகே முடியல அப்படின்னா அடுத்து அட்டன் பண்ண போகிறீங்கன்னா முடிஞ்ச அளவுக்கு இங்கேயே பண்ண பாருங்கள். அப்புறம் இது ஒரு டார்கெட்டட் ஆடியன்ஸ் யாருன்னு பார்த்தீங்கன்னா இதுக்கு வந்து இந்த என்ன சொல்கிறாங்க மிடில் கிளாஸ், லோவர் மிடில் கிளாஸ் இவங்கள தான் வந்து ரொம்ப ஈஸியாக அடிச்சிடறாங்க. அவங்க என்ன சொல்கிறாங்க, வெறும் 6 லட்ச ரூபா தான் வருஷத்துக்கு ஃபீஸு, நீங்கள் இங்கே பண்ணீங்கன்னு நினைக்க உங்களுக்கு வந்து 20 லட்ச ரூபா செலவாயிடும் அப்படின்னு சொல்கிறாங்க. நீங்கள் அங்கே போயிட்டு அங்கே தங்குறது அங்கே எல்லாம் பார்க்கும்போது கூட்டி கழிச்சு பார்க்கும் எல்லாம் ஒன்றா தான் இருக்கும். அப்புறம் இன்னொரு இதுவும் சொல்கிறாங்க பிரெயின் வாஷ் பண்ணுறது. அங்கே போயிட்டு நீங்கள் அங்கே வேலை செஞ்சுக்கிட்டே படிக்கலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. சார் வேலை செஞ்சுக்கிட்டே படிக்கலாம்னு நினைக்க எப்போ படிப்பான்?